ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு செப்டம்பர் 7 சந்திரகிரகணம். சந்திரகிரகணத்தால் பாதிப்படையக்கூடிய முக்கியமான ராசி என்னன்னா கும்பராசி தான். ஏன்னா கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகணமே உருவாகுது. கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக இன்றைக்கி முழுக்க முழுக்க கவனமாக இருக்கணும். தோஷத்துக்கு உள்ளாகிறீங்க, அதனால் தோஷத்திற்குரிய நிவர்த்திகளை செய்கிறது ரொம்ப நல்லது. தோஷ நிவர்த்தியாக நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய இஷ்ட கடவுள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் மனசார பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப நல்லது. மேலும் கிரகண காலங்களில் என்னென்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் முறைப்படி பார்த்துக்கோங்க. இந்த பதிவில் நம்ம செப்டம்பர் 7ஆம் தேதியான இன்று உருவாகக்கூடிய கிரகணமானது எத்தகைய பாதிப்புகளை கும்பராசினியர்களுக்கு கொடுக்க இருக்குது, இந்த பாதிப்புகளில் இருந்து நீங்கள் மீண்டு வரத்துக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும், என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய கடைசி கட்டம்னு சொல்லக்கூடிய பாதச்சனியானது உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த சனியினுடைய வக்ரம் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுத்துட்டு இருக்குது. சொல்லப்போனால் நிறைய பிரச்சனைகள், பண ரீதியான பிரச்சனைகள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையெல்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்களானது கும்பராசி நேர்களாகிய உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர் கும்பராசி நேராக இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கு கும்பராசியானது இருக்கோ அவங்களுக்கு மறக்காம இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. ராசி மண்டலத்தில் 11ஆவதாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக திறமைசாலியாகவும் அறிவாற்றலோடும் இருக்கக்கூடியவர்கள். கடந்த ஒரு சில ஆண்டுகளோடு ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7.5 சனியினுடைய தாக்கம் இருக்கிறதுனால பல பாதிப்புகளையும் பல சிக்கல்களையும் சந்தித்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அதாவது இவர்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலுமே கூட கையில் தங்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம்தான். அந்த ஒரு சூழ்நிலைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு அப்புறமா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களானது இருக்க போகுது. இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு. குரு பார்வையானது உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பகவான் ஆட்சி பெற்று ராசியில் இருக்கிறதும் குருவினுடைய பார்வை பெறுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது தான். உறுதியாக உங்களுக்கு நிறைய செயல்பாடுகளானது இருக்கும். நல்ல செயல்பாடுகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் என்ன விஷயங்கள் எப்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நினைத்தபடி நடக்க போகுது. அந்த ஒரு வழியானது இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிடிவாத குணம் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். பிடிவாத குணத்தின் காரணமாகவே ஒரு சில காரியங்களை அவங்களால சரியாக செய்ய முடியாமல் போகும். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உங்களுடைய காரியத்தை ஒரு சில நாட்களுக்கு தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சுறுசுறுப்பாக இயங்கி அவங்களுடைய நிலைகளை அவங்களே அதிகப்படுத்திப்பாங்க. இப்போ உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே புனிதமடையும். அதனால் குரு உங்களுக்கு பார்க்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய கவலைகள் எவ்வளவு இருந்தாலுமே கூட அந்த கவலைகள் அனைத்தையும் மறக்கக்கூடிய பல்வேறு விதமான சூழ்நிலைகளானது அமையும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமாக இருக்கும், உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதத்தில் நிறைய நேரங்களை செலவீடு செய்யும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் அது எதுவுமே நீங்கள் பொருட்படுத்திக்கவே மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்கால நலன்களை பற்றி நிறைய சிந்தனைகளானது இப்போ வர ஆரம்பிக்கும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அதற்குரிய வழிமுறைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு இன்கம் வேணும், இல்லை வேறு ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் எதிர்காலத்துக்கு நலன் தரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ ஈடுபாடு காட்டுவீங்க. இந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் இருக்கும். சனி பகவான் என்னதான் வக்ரமாக இருந்தாலும் சரி, 7.5 சனியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த கவலைகள் அப்படின்றது தொழிற்கூட இருக்கவே இருக்காது. ஏன்னா குரு உங்களுக்கு இப்போ பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுடைய தொழில் எவ்வளவு கஷ்ட நிலையில் இருந்தாலுமே கூட இப்போ நல்லபடியாக மாறிடும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளங்கள் எல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிதான் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வு மூலமாக நிறைய பாராட்டுதல்களும் கிடைக்கும்.
நல்ல நண்பர்கள் வந்து கிடைப்பாங்க. இப்போது அந்த நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள் பார்த்திங்கன்னா உங்களை அடுத்தடுத்து வந்து கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் எல்லாமே கும்பராசி நேயர்களுக்கு வந்து நடக்க போகுது. அதிலும் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நேயர்கள் கூட்டு தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமானது இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் அப்படிதாங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பக்கத்திலே எதிரிகள் வந்து இருப்பாங்க. ஆனால் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. உங்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் தான் உங்களுக்கு முதல்ல வந்து எதிரிகளாகவே வந்து இருப்பாங்க. ஸோ கும்பராசி நேயர்கள் எல்லாருமே அதை முதல்ல கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே போதும். ஸோ கூட இருக்கக்கூடியவர்களே எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களோ அதை தான் நீங்கள் வந்து முன்னாடி நின்று செய்வீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ கவனமாக இருந்து வந்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வெளிவர முடியும். அதே போல் அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அப்படி தான். அரசியல் தலைவர்களுடைய சந்திப்பு இப்போ கும்பராசினியர்களுக்கு நிறையவே வந்து கிடைக்கும். அவங்க மூலமாக நிறைய தொடர்புகளானது கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயமும் உங்களுடைய எதிர்கால நலனுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கூடவே பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு இருக்கும், ஆர்வமும் அதிகமாக இருக்கும். ஸோ அதை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும், நிறைய பரிகாரங்கள் செய்யணும், பூஜைகள் மந்திரங்கள் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வமும் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு அது அப்படியே அதே போல் தான் கோவில் பணிகளில் நிறைய உதவிகள் வந்து செய்வீங்க. கோவிலுக்காக நீங்கள் நிறைய செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இப்போ இருக்குது. தனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இப்போ அது எல்லாமே தாண்டி தனக்கு அப்படின்ற நிலையை நீங்கள் வந்து மாற்றி கொடுக்க போகிறீங்க. அதாவது நமக்கு எதுவுமே வந்து சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. நமக்கு எதுவும் சேர்த்து வைக்காமல் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும், எல்லாத்துக்குமே வந்து நல்லது நடக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து யோசிப்பீங்க. அதே போல் தான் உங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். நீங்கள் செய்கிறத பார்த்தாலே அப்படி தான் இருக்கும். எல்லாருக்கும் வந்து செய்யணும், எல்லாருக்குமே வந்து அந்த சூழ்நிலை இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இருக்குது. ஸோ அதன்படி தான் நீங்கள் உங்களுடைய விஷயங்களும் வந்து செய்வீங்க. அது மற்றவர்களுடைய பார்வையில் தவறாக இருக்கலாமே தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்ற ஒரு மனசு தான். ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு மேன்மையான நிலைகள் அடைவீங்க. கும்பராசிக்காரங்க கல்வி பயிலக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் சூப்பராக வருவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி பயிலக்கூடியவங்க, அதாவது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் காலாண்டு பரீட்சையானது வந்துடும். ஸோ கும்பராசிக்காரங்களாம் தைரியமாகவே வந்து நீங்கள் தேர்வு எழுதலாம். ஏன்னா நீங்கள் தான் வந்து வெற்றி பெற போகிறீங்க. அதே போல் எப்போதுமே யாரையுமே வந்து நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. யாரையுமே நம்பி எதையும் செய்யவே கூடாது. நீங்கள் எல்லாமே சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா எப்போ நமக்கு யாருடைய உதவியாவது வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கோம் அப்படின்றதும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். யாரையும் சார்ந்து எப்போதும் இருக்கவே கூடாது. சுய சிந்தனையும் சுய செயல்பாடுகளும் நமக்கு வந்து கண்டிப்பாக முக்கியமானதான். கும்பராசினியர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து நம்பக்கூடாது, யாரையும் நம்பியும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தானது. பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அறிவாற்றல் அதிகமாகவே இருக்கும், சுய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் திறமைகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ தங்களை தாங்களே வந்து புதுப்பித்துக்கணும் அப்பப்போ அப்படின்ற மாதிரி அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறதுனால பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றதெல்லாம் எதுவும் இருக்கவே இருக்காது. அதாவது இப்போது பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ, அவங்களுடைய மனசுக்கு என்ன சரின்னு படுதோ அதை மட்டும்தான் வந்து செய்வாங்க. ஸோ பக்கத்தில் 1000 பேர் சொன்னாலுமே கூட அதை வந்து அவங்க கேட்கவே மாட்டாங்க. வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அப்படின்னு நினைத்து அதுக்கு தகுந்தாறுபடி வந்து சூழ்நிலைகளை வந்து உருவாக்கி கொள்ளக்கூடியவங்க இந்த கும்பராசினியர்கள் மட்டும்தாங்க. அதே போல் தான் விளையாட்டுத்துறையிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ உங்கள் குழந்தை படிப்பில் தான் மந்தமாக இருக்குது, விளையாட்டு சூப்பராக விளையாடுவான் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து அவங்கள முன்னேற்றி விடுங்க. யாருக்கு எதை வருமோ அதை வந்து சரி பண்ணிங்க அப்படின்னாவே போதும், அவங்க அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்த்துடலாம். உறவுகளையும் அப்படிதாங்க அதிகமாக வந்து நீங்கள் புதுப்பித்து வைத்துக்கணும் அப்படின்றதுல எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதிகமாக மனிதநேயமானது உங்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு உதவி செய்யணும், உதவிக்கரங்களை நீட்டி பல உதவிகளை செய்துட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் கும்பராசி நேயர்கள். ஸோ உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதியில் ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வியாழக்கிழமைகளில் காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே விநாயகரை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. தேங்காய் எண்ணெய் தீபமிட்டு வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதை தாண்டி நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு வேல் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த 2 விஷயங்களில் உங்களால் எதை ட்ரை பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ உங்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் அதையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.